கைஸ், நான் உங்கள் கேமிங் வித் வேணும் பேசுகிறேன். இந்த வீடியோ நான் பார்க்க போனேன் ஒரு ஃப்ரீ ஃபயர் கிளாஷ் ஸ்குவாட் மேட்ச் தான் நான் சும்மா போடுவேனே. எடுத்தோடனே அந்த மினி ஷாட் கன் இருந்துச்சு $4 அது வாங்கிட்டு நம்ம அடிக்கிற அடியில் எல்லாம் பறக்க போகிறானுங்கன்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன். ஒன் டாப் ப்ராக்டிஸு. எவனாக இருந்தாலும் வாங்கடா தூக்கி போடுறேன் அப்படின்னு பார்த்து இந்த கேட் ஓப்பன் பண்ணவே பிங்கு வந்துருச்சு. அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஓடுறேன். இப்போ தான் நார்மலே ஆச்சு. சரி அப்படியே ஓடனே இருக்கேன். நம்ம முன்னாடி ஒரு பொண்ணு ஒரு பையன் அந்த ப்ளூ கலர் சட்டை ஏதோ அந்த டோக்கனில் விட்டாங்களாம், நல்லாயிருக்கு. அது நம்மளும் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் எடுத்துடலாம். நம்மகிட்ட இருக்குது. ஏன்னா அது லக்கில் விட மாட்டேங்குது. அது சில்வருக்கு லக்கில் விழுது. எனக்கு எங்கே சுத்தமாக லக்கே இல்லை. என்னடா இங்கே ஒருத்தர் இருக்கான், என்ன ஓடுறாங்க. டேமேஜ் கொடுத்தாச்சு. வெறித்தனமாக ஓடணும் இருக்கான். நம்ம ட்ரிக் பண்ணுவோம். அவன் இன்சைட் தானே, நம்ம இன்சைட் போய் அடிப்போம். ஓரியான ஒருத்தன் போடுற 2 பேர் மாட்டினா அவ்வளோதான். எப்படியாச்சும் அடிச்சிடுற 40 எழுத்து தான் போடி எட்டு. இந்த டிமிட்ரி சோனியா பார்த்தாலே கடுப்பாக இருக்கு கைஸ். ஏனே தெரியல, டிமிட்ரி சோனியான்னு வந்துடுறாங்க. அதுதான் எனக்கு சுத்தமாக பிடிக்கல இந்த கேரக்டரு. எப்போ இந்த சோனியா விட்டாங்களோ அப்போதான் டிமிட்ரி ட்ரெண்ட் ஆயிடுச்சு கைஸ். ஸ்டார்டிங்கில் இந்த டிமிட்ரி புதுசாக விட்டமோ யூஸ் பண்ணாங்க. இப்போ சுத்தமாக இல்லை. இப்போ பைசான் எடுக்கலாம், இல்லை யூஎம்பி எடுத்துகிட்டு வந்து இது கொடுத்துட்டு பைசான் வேணாம் நமக்கு. நம்ம பைசானில் போட்டு அழுத்துனே இருக்கோம். ஒரு யூஎம்பியில் ஒரு ஹெட் அடிச்சா தான் நம்ம மாசாக இருக்கும் கொஞ்சம். அதனால தான் எங்கே யூஎம்பியில் ஹெட் அடிக்க போகிறோம் இந்த மேட்ச்சு. எவனாக இருந்தாலும் வாங்கடாடு என்ன பசன்னு தெரில. அதான் பைதிகார மாதிரி வளர்ந்துருக்கு. நீங்கள் வேறு ஒன்றும் நினச்சிக்காதீங்க. நாம் இன்சைட் போகலான்னு பார்த்தா நம்ம டீம்மேட் எல்லாம் அன்சைடே போகிறானுங்க. சரி நாமளும் அவங்க கூட போய் தான் பார்ப்போன்னு போகிறேன். நம்ம கில்லு கிடச்சா சரி, யாரோட போனால் என்ன, கில்லு தான் முக்கியம் நமக்கு. சரியான டேமேஜ் கொடுத்தோம். டஸ்டியில் 40 HP தான் வச்சுருக்கேன். போய் இவனை முடிச்சிடுவோம். இவனை நம்ம டீம்மேட்டே முடிச்சான். நம்மளை 40 டேமேஜ் தான் ஒருத்தன் புள்ள பாடியில் அடித்து நாக் பண்ணிட்டான். ஏறான்னு நினைக்கிற ஃபுட் ஸ்டெப் கேட்குது. ஏறிட்டாங்க. நம்மளை அடிக்க ட்ரை பண்ணால் ஆனால் உள்ளல இந்த பொண்ணு நாக் ஆகிடுச்சு. குழுவால் போட்டு ரிவைவ் பண்ணி விடுவோமே. நமக்கு ஒரு வேலை என்ன, சும்மா தானே இருக்கும். இவங்கள்ட்ட வந்து டஸ்டிக்கில் எடுத்துக்குவோம். எவனாச்சும் வாட. நான் இந்த ரவுண்டு 1 கில் கூட அடிக்கலை. போன ரவுண்டு 2 கில்லு மாசாக அடித்தேன். இந்த ரவுண்டு அது கூட அடிக்கலை. இப்போ அடித்து முடியலான்னு இருக்கேன். எங்கே ஒருத்தனை காணோம். அந்த இடத்துலலாம் டீம்மேட்டுக்கு ஃபுட் ஸ்டெப் வேறு கேட்டுன்னு இருக்குது. நம்ம போய் அடிச்சிடுவோம். இந்த இடத்துல ஃபுட் ஸ்டெப் மேலே தான் இருக்கா. மேலே வால்லாம் போட்டிருக்கா. டீம்மேட் அந்த சைடு போகிறாங்க, நம்ம இன்சைடு போவோம். அப்போ தான் கொஞ்சம் பிளான் பண்ணி அடிக்க முடியும். இப்போ எவனாக இருந்தாலும் பார்த்துடலாம். அந்த 1 கில்லு முட்டை விட்டு விடுறாடு. இந்த நைரி வால் ஒன்று போட்டு வச்சுட்றானு. நம்ம டீம் ஒருத்தர் நாக்கு இன்னொருத்தன் முடிச்சிட்டாங்க. இவங்க யூஐடி கமெண்ட் பண்ணுவீங்க கைஸ். எனக்கு டீம் இல்லை, அதனால் நான் உங்கள் யூஐடிக்கு ரிக்வஸ்ட் தரேன். நம்மளாம் சேர்ந்து ஆடலாம். உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம பெஸ்ட்டு அதெல்லாம் வாங்குகிறோம். என்ன பண்ணுறேன்னே தெரியல. இந்த கூண்டில் சிங்கத்தை போட்டு அடைக்கிறாங்க. இந்த சிங்கம் வெளியே வந்துச்சுன்னா என்ன ஆகணும் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த சிங்கத்தோட கோபத்துக்கு ஆளாயிடாதீங்க. வெறினா டிஎன் வேணும்னா சும்மா நினைக்கிறீங்களா? நம்ம பெருமை யார் கைஸ் பேசா, நாம் தானே பேசணும். அதனால தான் இப்படி பேசின்னு இருக்கேன். என்ன பேசுகிறேன்னே சுத்தமாக புரியல. ஆனால் இந்த ரவுண்டு செம்மையான சம்பவம் இருக்குது கைஸ். நீங்கள் பார்த்தாலே தெரியும். நான் இப்போலாம் ஒன்றும் தெரியாது, பார்க்க தான் தெரியும். நான் சொல்லுவார்ல, என்னை பார்த்தா தெரியாது, பார்க்க தான். என்னமோ ஒரு டைலாக்கே அதெல்லாம் நமக்கு மறந்துடுச்சு. இங்கே பாருங்க, இப்போ இருந்தாங்க ஒரு செம்மையான சம்பவம் நடக்கும். காமெடி. இங்கே ஒருத்தர் ட்ராகன் ஃப்ரீஸை போட்டான். நாம் வந்து ஓடுறோம். எவனாச்சும் எண்ணி இருந்தால் இன்சைட் அடிக்கலான்னு சுற்றின்னு போய் இங்கே ஒருத்தர் வந்துட்டான். ஒரே யானை போட்டான். இங்கே ஒருத்தவங்க அடிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஓடுறான். பின்னாடி செம்ம டேமேஜ் கொடுத்துட்டானுங்க. இப்படி ஓடி போய் கடைசியில் எங்கள் மெக்கி சொல்லி நம்ம டீம் மட்டும் அதுக்குள்ளே 2 பேர் 3 பேர் நாங்கள் வச்சாங்க. இன்னொருத்தன் ட்ரைவ் பண்ணிட்டானுங்க போல். இன்னொருத்தனை அடிச்சு எப்படியாச்சும் முடிச்சிடலாம். 1 கில்லாச்சும் இந்த ரவுண்டாச்சும் எடுக்கணும். இப்போ 2 கிலோ தான் இருக்கும். 2 புல்லட் லோஸ் கீழ் தூக்கி வச்சு அந்த பொண்ணு கொடுத்து வச்சுருப்பா போல். போட்டு அழுத்துறா. நமக்கு ஒரு பிங்கு வேறு லைட்டாக மேலே போயிட்டு வருது. இந்த ரவுண்ட் அழுதிச்சு. அது 0க்கு 4 ஜெயிக்க போகிறோம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க கைஸ். இந்த வாய்ஸ் பிடிச்சிங்கன்னா சொல்லுங்கள், இல்லை வேறு வாய்ஸ் கூட போடலாம். நீங்கள் எந்த வாய்ஸ் சொல்கிறீங்களோ அந்த வாய்ஸ் போடலாம். எங்கே இந்த தூங்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பிதாடிங்களா கரீனா? வேகமாக திறந்து விடுங்களா. எங்கே ஒருத்தனும் திறந்து வர மாதிரி இல்லை. இன்னும் 6 செகண்டு 5 3 டஸ்டிகளை 1 டாப் ப்ராக்டிஸ் எடுத்துட்டாங்க. இது திறந்தானே பாருங்கள், ஒரு 1 டாப் எல்லாம் பறக்க போகிறாங்க. எனிமீஸ்லாம் ஒருத்தனுக்குமாடா. அது மாதிரி ஓடுன்னு ஓடிடலாம். எங்கே
எனிமியில் அங்கேயே சுற்றின்னு இருக்கான். நம்ம கிட்ட வந்தால் போதும் ஒரு ஒன் டேப்புன்னு அவங்களுக்கு தெரியும். அதான் பயந்து உட்காந்து இருக்கானுங்க. ஒருத்தன் உள்ள ஒருத்தன் நம்ம போயிடும். நம்ம டீம்மேட் ஒருத்தன் நாக் பண்ணிட்டானுங்க. என்னடா ஆடுறீங்க டீம்மேட்டை? டேய் ஆட தெரியலையேடா. இவனா 2 டேமேஜ் கொடுத்துரும் நாகுக்கு. இங்கே ஒருத்தர் இருக்கான். ஆமாம் இருக்காங்க. ப்ளூவாலில் பூந்து போய் ஆடுறா. டேய் எனக்கு தவிக்க முடியாது. இந்த பிங்குனாலே லேட்டாக காமிக்குது அந்த நாக் டவுன். நான் பாட்டுக்கு அப்படியே சுற்றின்னு இருக்கேன். நம்ம டீம்மேட் 2 பேருமே காலியா? எதிர் டீம் 2 பேர், நாங்கள் 2 பேர். யார் ஜெயிப்பான்? அவங்க ஜெயிச்சாங்கன்னா ஒரு ரவுண்டு, நாம் ஜெயிச்சோன்னா பாயா மேட்ச்சு. சரிங்கிட்டு ட்ரிபிள் சிபி அம்டனே இருக்குது, அது எடுத்துப்போம். இப்போ அதுக்கு நம்ம டீம்மேட்டு கீழே வச்சிட்டா நாமளும் கூட போய் கீழே எடுத்துருவோம். அவங்ககிட்ட வந்து ஓஸ் கீழே போன மேட்ச் 2 புல்லட் எடுத்தோமே, அந்த மாதிரி இந்த மேட்ச் எடுத்துருவோம். ஐயோ நம்ம டீம்மேட் சரியாக நம்ம க்ளூவால் போட்டப்போம். அவன் ஏதாச்சும் இருந்தால் தப்பிச்சுப்பான். நம்ம க்ளூவாலில் போய் க்ளூவால் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி கிரனேட் போடுவோம் அந்த இடத்துல. சரி என்னடா ஓடுறான். சரி பரவாயில்ல போடுற குக் பண்ணி மாட்ரா யா மாட்டிக்கிறாங்க கைஸ். இந்த பையன் நாடா நம்ம ஏடபிள்யூ வச்சுன்னு இருக்கான்னு நினைக்கிறேன். அந்த பையன் எல்லாரையும் முடிச்சுட்டா இந்த மேட்ச்சு நம்ம M10 கீழே எடுக்கிறாங்க கைஸ். லாஸ்ட்டு மேட்ச்சு, லாஸ்ட்டு ரவுண்டு எங்கள் டிமிட்ரி போட்டாங்க கைஸ். நம்ம கீழே ஓஸ் கீழே தூக்கிட்டோம். ரீலோட் பண்ணுறோம். சரியான க்ளோவால் போட்டாச்சு கைஸ். இப்போ கில்லு. பாய் கைஸ். இதுவரை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.